Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் ஐபி வார்டு கோட்டா சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு சார் நான் இதை அப்ளை பண்ணவே இல்லை சார், எனக்கு இது தேவையில்லை, நான் ஐபி வார்டு கோட்டாவில் வரல அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஐபி வார்டு கோட்டாங்க கீழே வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் தெரியாமல் இருந்தது அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை பற்றின அப்டேட் அவங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடும். ஸோ ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கான சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே போல் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இந்த ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த PDF தான் வந்து ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024 நேற்று டேட்டில் approved list of ward IP certificate for the academic year 2024-25. அப்போ ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ண குழந்தைகளுக்கான அந்த சான்றிதழுக்கு அப்ரூவல் வந்திருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. I am directed to convey that the final approved list யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களுடைய இறுதி பட்டியல் அப்படிங்கிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ESIC வெப்சைட்டில். இதில் போயிட்டு அந்த கன்சர்ன்ட் RO, SRO இன்சார்ஜ் ஆர் ரெக்வெஸ்டட் டு செக் அண்ட் இஃப் எனி டிஸ்கிரிப்பியன்சிஸ் கரெக்ஷன்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட். அப்போ அப்ளை பண்ணவங்களுக்கான பட்டியல் கீழே உள்ளது. அதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த கன்சர்ன்டு இன்சார்ஜஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதில் யாருக்காவது டிஸ்கிரிப்பியன்சிஸ் இருக்குது, இல்லை பிழை திருத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா டு பி இன்ஃபார்ம்டு, உடனடியாக தெரிவிக்கணும். எப்படி? இமெயில் மூலமாக தெரியப்படுத்தலாம். ESIC ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு எப்போ 10/6/2024 காலை 11 மணிக்குள்ளே தெரிவிக்கணும். ஆல்சோ நோட் தட் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வெஸ்டட் டு பிரிங் டு த நோட்டீஸ் ஆஃப் த கன்சர்ன்ட். விண்ணப்பித்த மாணவர்களும் இதை கருத்தில் கொண்டு அதில் ஏதாவது பிழை இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது திருத்தங்கள் தேவைப்படுது, இல்லை அதில் வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னா ROவையோ SROவையோ காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இஃப் தேர் எனி டிஸ்கிரிப்பியன்சி இன் கரெக்ஷன்ஸ் ரெக்கையர்டு தேவைப்படுவங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்ளை பண்ணவங்க கீழே வந்து கிட்டத்தட்ட 289 பேஜஸ் இருக்குது. இந்த 289 பேஜஸில் இந்த ஐபி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ண மாணவர்களுடைய பெயர் சரியாக இருக்குதா, அவங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர், நேமு, அப்புறம் அவங்க அப்பா பேர், அவங்களுடைய நீட் ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த டேட்டில் அப்ரூவல் பண்ணாங்க அந்த இன்சார்ஜஸ், ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸும் இருக்குது. இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பிடிஎஃப்பை செக் பண்ணி பார்த்துருங்க. இதில் ஏதாவது பிழை திருத்தம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கன்சர்ன்டு RO இல்லைன்னா SRO இல்லைன்னா ESICனுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த திருத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது, நேம் கரெக்டாக இருக்குது, சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டாக இருக்குது, ஐபி நம்பர் கரெக்டாக இருக்குது, ஐபி நேம் கரெக்டாக இருக்குது, அவங்க குழந்தைகளுடைய பெயர் கரெக்டாக இருக்குது, பேரண்ட்னுடைய நேம் கரெக்டாக இருக்குது, ரோல் நம்பரும் கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் ஐபி வார்டு கோட்டாவில் வரீங்களோ அவங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டோம். இது வரைக்கும் வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் SAP Views யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும்.
அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.